ஏங்கா என்னக்கா நல்ல நல்லதுமா பூ கட்டிக்கிட்டு இருக்கோம், பேசாம கடையிலேயே வாங்கிருக்கலாம்ல. கடையில வாங்கினா அப்ப இந்த பூல என்ன பண்றது? இத பாரு விஜய், நம்ம கையால கட்டின பூவை தலையில வச்சுக்கிட்டோம்னா அதுல ஒரு தனி சந்தோஷம் தான் தெரியுமா? அருந்ததி, ஏன் இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க? வந்து எங்களோட சேர்ந்து பூ கட்டு, 10 நிமிஷத்துல கட்டிடலாம் வா. பரவாயில்ல, நீங்களே கட்டுங்க. லீலா, இந்த பூவை அருந்ததி தலையில வச்சு விடு போ. அருந்ததி, கொஞ்சம் திரும்ப. ஏன்? பூ வச்சு விடுறேன். எனக்கு வேண்டாம். வேண்டான்னு சொல்லக்கூடாது அருந்ததி, வச்சுக்கோ. என்னது இது? என் தலையில ஏற்கனவே பூ இருக்கு. இது எங்க ஊர் தோட்டத்துல பூத்த பூ, வாசனை கமகமான்னு இருக்கும். நான் வச்சு விடவா? ஏங்க, நான் என்ன பூவே பார்க்காதவன்னு நினைச்சீங்களா? ஏற்கனவே எனக்கு தலைவலி. இந்த பூவோட வாசம் இன்னும் அதிகமாகும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. சாரி அருந்ததி, என்ன ரொம்ப தலைவலிக்குதா? முதல்ல லேசாதான் வலிச்சது, இங்க வந்ததுல இருந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. நவீனா, டேப்லெட் தட்டுமா? காஃபி டீ சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கொஞ்ச நேரம் என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். வா லீலா. சரோ, காஃபி ரெடியா? தோ ரெடி ஆயிட்டே இருக்கு. ஏ சரோ, உன் குழந்தை பொண்டாட்டி அருந்ததி ஆள் எப்படி? நீ என்ன கேக்குற? எனக்கு புரியல. நீ இருக்கா, நான் கேக்குறேன். அக்கா, அருந்ததி பத்தி என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிற? படிச்ச பொண்ணு, பெரிய வீட்டு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணா? நிஜமாவா? என்னது 3 பேரும் மாத்தி மாத்தி அவளை பத்தி கேக்குறீங்க? என்ன விஷயம்? அந்த பொண்ணு ரொம்ப கெத்தா நடந்துக்கிறா சரோ. புண்ணியவதி வந்ததுல இருந்து ஒரு சம்பிரதாயத்தை கூட லேசா சிரிக்க மாட்டேங்கிறா. மூஞ்சிய உம்மன்னு வச்சிட்டு இருக்கா. 4 தடவை கேட்டா ஒரு வாட்டி பதில் சொல்றா. இது பாரு, யார பார்த்தாலும் அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு முடிவு பண்றது உன்னோட அவசர புத்தியாச்சே. அவளை பார்த்து அப்படி முடிவு பண்ணிடாத. உடனே என்ன குறை சொல்லிடுவியே? ஆமா சரோக்கா, நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. என்னதான் பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா இப்படியா இருக்கிறது? சேச்சே, அவ அப்படி இல்ல. ஒரே வீட்டுல தானே இருக்கோம். ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பழகுவா. ஏதோ இன்னைக்கு லேசா தலைவலின்னு சொன்னா, அதான் அப்படி இருக்கா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா அவ பணக்காரிங்கிற இருமாப்புல இருக்கிற மாதிரி தெரியுது. சரி சரி, இதோட இந்த பேச்சை நிறுத்திடலாமா? விஜய், வா காஃபி எடுத்துட்டு போ. இந்தா தள்ளு. பாத்தியா லீலா இந்த சரோவை? கொஞ்சமாவது செல்வம் பொண்டாட்டியை விட்டு தரலான்னு? சரோக்க சொல்றதை கேட்டா எனக்கு குழப்பமா தான் இருக்கு. அந்த பொண்ணு நம்மகிட்ட மட்டும் வித்தியாசமா நடந்துக்கிறாளோ? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒரு மண்ணு கிடையாது. சரோ பத்தி எனக்கு தெரியாதா? புகுந்த வீட்டுல இருக்கிற குறையெல்லாம் அப்படியே பூசி மெழுகிடுவா. இந்த மாதிரி புகுந்த வீட்டுக்கே சரோ இப்படி பறிஞ்சு பேசுறானா, இவெல்லாம் ஒரு நல்ல புருஷனை கட்டி நல்ல மாமியார் வாச்சிருந்தா நம்மளால சுத்தமா மறந்துடுவா போல இருக்கே. என்னக்கா இப்படி பேசுற? இது என்னடி, நாம 2 பேரும் சொல்றோம்ல, கொஞ்சமாச்சும் நம்புறாளா? நிஜமாவே அந்த பொண்ணு நம்மள அலட்சியப்படுத்துறான்னு தான் தோணுது. அதாண்டி உண்மை. பெரிய பணக்கார வீட்டுல பிறந்தவல்ல ஒரே பொண்ணு. நாம அப்ராணி வீட்டுல பிறந்த 5 பொண்ணுங்க. அந்த அலட்சியத்தோட தானே இருப்பா. அதான் நம்ம சொர குழந்தை பொண்டாட்டி யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு அவளுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுறா. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணியா? இதோ தண்ணி இங்க. இந்தம்மா. தேங்க்ஸ். லீலா, வா வா வா. வா லீலா. குடி. பயப்படாத. மெதுவா புடவை புடவை காதை சூடாயிரும் போது. ஏய் தனா,
ஒடியா 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 ஒடியா. மாமா இதங்க மாமா பயமா இருக்கு நீங்களே வெடிச்சிருங்க இந்தங்க. ஜாக்கிரதை தானே. சரி போ நீ போ. என்ன ஓடியாந்த? பயமா இருக்குப்பா. பாத்துடா. வெடிமா வெடி 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 வெடி. புடிச்சிருச்சுடா புடிச்சிருச்சு. ஓடி வாடா டேய். வெடிக்கணும் மாமா. புடிச்சிருச்சுடா. பயப்படாத பாத்து வையே. நீங்க போங்க, சும்மா மாப்பிள்ளை பயமுறுத்தாதீங்க. நீங்களே பயமுறுத்துறீங்க. ஹலோ தைரியம். ஜாக்கிரதை. எட்டியாருமா பத்திக்கிச்சு. நம்ம வித்தியாசமா ஒன்று வெடிப்போம் வா. ஐயோ எப்படி வெடிக்குது பாருங்க. வெடி அப்படிதான் வெடிக்கும். நீ தானே வெடிக்கணும்னு சொன்ன. இந்த புடி. ஐயோ இத பார்த்தாலே பயமா இருக்கு. இத நான் வெடிக்க மாட்டேன். நான் இருக்கேன்ல, பயப்படாம வெடி. இந்த வெடிக்கு பேர் என்ன மாமா? இந்த வெடி இங்கிலீஷ்ல பேர் எழுதி இருக்கு. எனக்கு படிக்க தெரியுமா? கனமா இருக்கு. பேர் வேணா தான வெடின்னு வச்சிருவோமா? இது தனவெடியா இல்ல கனவெடியா மாமா? பல்ல உடைப்பேன். மாமா நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. பத்த வச்ச ஊதுபத்திய காது வழியா விட்டுருவா. ஆமா. சரி விடாதா, நானே எடுத்துட்டு போறேன். மாமா பாத்து. அண்ணே பாத்து நேரா மேல ஒடிச்சிர போகுது. அப்பா இங்க பாரு, சூப்பரா இருக்கு. மாமா இந்த வெடி உங்கள மாதிரி தான். வெறும் சத்தம் தான். விலை ரொம்ப கம்மி. சீப். சீப்பு தான். ஊர்ல 4-5 பேர் கட்டிக்கிறேங்கறாளுங்க. ஒத்துக்கட்டுமா? வாயை முட்டு சும்மா இரு. என்னங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க போய் வெடிங்க. உங்க தைரியம் என்னன்னு பாப்போம். ஏன் இந்த விபரீத ஆசையெல்லாம்? வை வை. போய் வைங்க. நீயே போய் வையே. வெடிங்க. மாப்பிள்ளைக்கு பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். வைங்க. கெட்டியா பிடிச்சுக்க. ஐயோ வந்துரு. விஜி இப்படி வா. ஐயே என்னங்க இது? நீங்க வச்ச வெடி வெடிக்க மாட்டேங்குதே தவிர புகைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது ஒன்னே மாதிரி அப்படியே ஒரு அலுமினி வெடி. ஆளை பாருங்க. என்னாச்சு? அடிக்கடி படிச்சா? என்னாச்சு விஜி? ஒண்ணும் இல்லக்கா. ஏவாவர்த்தி. விஜி இந்த வெடி அப்படியே நம்மள மாதிரி. எப்படி சொல்றீங்க? பத்த வச்சு வெடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு. என்ன? ஏன் மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்ல. என்னங்க கோபி அப்பத்துல இருந்து சும்மா. என்ன இத புடிச்சுக்கன்னு கூப்பிட்டா கத்துற? ஒண்ணு இல்ல மாமா, இடுப்புல கைப்பா. என்ன இடுப்பு பாப்பா. ஆஹா. ஏ விஜி, உனக்கு கலப்பல்ல? நீ வேணா மாடியில போய் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே? அதான் கோபி தொடைக்கு இருக்கார்ல. பழமா விஜி. மானத்தை வாங்காதீங்க. வெடி வெடிக்கிறியா? வெடி. என்னங்க இது? புஷ்பானம் வெடிக்குது. செல்வம் எந்த கடையில வாங்கினாருன்னு தெரியல. பூ போல வரதுக்கு பதிலா வெடிக்குது. அதுவும் உங்களை மாதிரி தான் போல இருக்கு. நாம எதிர்பார்க்காதப்பா அதுவா ஒண்ணு பண்ணுது. நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேங்க. இந்தாங்க. பவானி செல்வம் சும்மா பயப்படாத. அருந்ததி எங்க? உள்ள இருக்கா? அவளை போய் கூட்டிட்டு வாங்க. தலை தீபாவளி அதுமா நீங்க தனியா நின்னு வெடிச்சிட்டு இருக்கீங்க. அவளை போய் கூட்டிட்டு வந்து 2 வெடி வெடிங்க. சரி இது கொடுங்க. நான் கூட்டி வரேன். போங்க. அருந்ததி என்னங்க தனியா உட்கார்ந்திருக்க? வெளியெல்லாம் வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. வா. சாரிங்க நான் வரல. நீங்க போய் வெடிங்க. வரலன்னு சொன்னா எப்படி? எல்லாம் அருந்ததி எங்க நாங்க கேட்டுட்டு இருக்காங்க. வா. என்னாச்சு? இல்ல லேசா தலை வலிக்குது அதான். சரி வெளியில போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு முடியலன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ப்ளீஸ். சரி வாங்க. எட்டி வாடா வேட்டில வந்துட போகுது. அருந்ததிக்கா வாங்க இந்த வெடி வெடிங்க. வேண்டாம் நீயே வெடி. மாமா இந்தம்மா இத புடிமா, நான் வெடிக்கிறேன்மா. குடுமா. மாமா பாத்து. உனக்கு அடிச்சதுடா யோகம். என்னங்க மாமா? பட்டாசு வாங்கி நீயே நீதான் பார்த்தவங்க. ஐயே நான் வைக்கல. நீங்களே வெடிங்கண்ணே. வை இது சீக்கிரம். வெடிக்கிறத பாரு. லட்சுமண மாமா பேசுற மாதிரி இருக்கு. பாத்துடா மூஞ்சில அடிச்சிட்டு போகுது.
செல்வம் என்னாச்சு அருந்ததி? என்னமாச்சு? என்னாச்சு? எங்க போயிருக்கு? இரு, பொறுமையா இரு. என்னாச்சு? என் போஸ் இங்க எடுத்து கொண்டாந்து சரி ஊத்துறா. இருங்க இங்க இருங்க என்னாச்சுமா? இருமா, பொறுமையா இருமா, டென்ஷன் ஆகாத, பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. என்னாச்சு? புடவை மேல தூக்கி லீலா வச்சுக்கோ. முதல்ல மருந்து போட சரியா சொல்றா செல்வம். கால் நீட்டமா வாஷ் பண்ணணும் முதல்ல. செல்வம் தண்ணி கொண்டு வா. நீதா அண்ணே, இங்க பக்கத்துல மருந்து கடை இருக்கா? இருக்கு நான் போய் ஆனந்தம் இதை எப்படி உள்ளார வாம்மா. கொஞ்சம் வா. பொறுத்து வா, உள்ள வந்து உட்காரு. உள்ள வா. கையை காலை கழுவிட்டு உள்ள வந்து உட்காரு. வா, சரியா போடு. மெதுவா. ஏன் இல்ல இது சுத்த பைத்தியக்காரத்தனமா தெரியல. ஒரு சின்ன காயம், அது காயம் கூட சொல்ல முடியாது. அதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா? எல்லாம் பணம் தான் லீலா. பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பும் மரியாதையும். இந்த பொண்ணு வசதியான பொண்ணுங்கிறதுனால தானே இப்படி ஆளுக்கு பதறாங்க. இதே ஒரு அப்புறாணி வீட்டு பொண்ணா இருந்தா இப்படி எல்லாரும் டென்ஷன் ஆவாங்களா? விடுங்க மாமா, இப்ப எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? அது எப்படி விஜய்? மனசுல பட்டதை சொல்லதானே வேணும். செல்வம் பதறாருன்னா அது ஒரு பொண்டாட்டி ஓகே. ஆனா மாணிக்கமும் போஸ் எல்லாம் துடிக்கிறாங்க. இந்த போஸ் ஒரு சரியான லூசு. மெடிக்கல் ஷாப்புக்கு அலர் அடிச்சுட்டு ஓடுறாரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா? அந்த பொண்ணை பார்த்தா இங்க யாரையுமே மதிக்கிற மாதிரி தெரியல. 4 கேள்வி கேட்டா ஒரு வாரத்தில் பதில் சொல்லிட்டு ஒரு விதமா இருக்கு. தலகணம் முடிச்ச மாதிரி. அது இந்த வீட்டுக்கு வந்தது ஏதோ பெரிய மனுஷன் பண்ணி வந்த மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கு. சரி சரி விடுங்க. கடுப்பா இருக்கு லீலா. காசு பணம் இருந்தா பெரிய இவங்களா? கால்ல முள்ளு குத்துச்சுனா கூட பாம்பு கடிச்ச மாதிரி பந்தா பண்ணுமா? இந்த செல்வம் பொண்டாட்டி ஒவ்வொன்னுக்கு கெஞ்சி கெஞ்சி கூட்டிட்டு வராரு. இதுக்குதான் சொல்றது நம்ம லெவலுக்கு போய் சம்பந்தம் பண்ணணும்னு. இப்படி ஏறி போய் பண்ணா இப்படிதான். என்ன ரவி, அண்ணே, வார்த்தையை அளந்து பேசுங்க. என்ன இது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன பழக்கம் இது? பொம்பளை மாதிரி பின்கட்ல வந்து புரணி பேசுறது. அது வந்துனே வெக்கமா இல்ல உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? அட உங்களுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? என் குடும்பம், என் தம்பி பொண்டாட்டி, அவளுக்கு ஒண்ணுன்னா நாங்க பதறதான் செய்வோம். அதை கேட்கறது நீங்க யாரு? நான் சாதாரணமா உரிமையில விளையாட்டாதான். என்னையா உரிமை? எதையா விளையாட்டு? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மனசுல 1000 அசிங்கமான புத்தியை வச்சுக்கிட்டு வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட? என்னாச்சு? என்ன ஆச்சா? செல்வத்தோட பொண்டாட்டி பெரிய பணக்காரியா, அதனாலதான் அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டாலும் நாம எல்லாம் பதறமா. அருந்ததி பணக்காரிங்கிறதுனால போஸ் மருந்து கடைக்கு ஓடுறாராம் சொல்றாரு. என்ன ரவி இதெல்லாம்? சும்மா யதார்த்தமா தான் பேசிட்டு இருந்தேன். எது யதார்த்தமான பேச்சு? செல்வத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு கூசல? அவனை பத்தி பேசுறதுக்கு அருகதை இருக்கா அவனுக்கு? இல்ல சகல, நான் என்ன சொன்னேன்னா. என்ன சொல்ல போறீங்க? இவர் சொன்ன எதுவுமே சொல்லலன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் அமைதியா இருக்கீங்க? இவர் சொன்னதெல்லாம் உண்மை தானே அர்த்தம்? ஏங்க உங்க புத்தி இப்படி போகுது? உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? செல்வம் பொண்டாடிக்கு அடிபட்ட உடனே என் சொந்த தங்கச்சிக்கு அடிபட்டான்னு அர்த்தம் ஒண்ணு, மத்தபடி பணத்துக்காக இல்ல. அது வந்து சகல, இங்க பாருங்க, நீங்க எந்த சமாதானமும் சொல்ல தேவையில்லை. செல்வத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் முன்னாடி பணக்காரி தான். இங்க பாருங்க, நாங்க யாரும் பணத்துக்காக காவடி தூக்குற ஆளுங்களும் இல்ல, எங்களுக்கு அந்த அவசியமும் இல்ல. உங்க புத்தியில தான் ஏதோ கோளாறு. இப்ப என்ன, எப்பவுமே அப்படிதான். மாமா வாயை மூடுங்க. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க? மாமா, பிரச்சனை இவங்க 2 பேருக்குள்ள. நீங்க எதுக்கு நடுவுல புகுந்து நாட்டமா பண்றீங்க? உங்களுக்கு யாராவது உரிமை கொடுத்தது? என் புருஷன் ஏதோ சொல்லிட்டாருன்னு ஆளுக்கு தர்மாடி அடிக்கிற மாதிரி பேசுறீங்க. நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா? லீலா, வாய் மூடு. பொறுமையா இரு. எப்படிப்பா பொறுமையா இருக்க முடியும்? ஏதோ இவர் ஒரு வார்த்தை விட்டுட்டாரு, அது தப்பாவே இருக்கட்டும். அதுக்காக ஆளுக்கு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இவர் அவமானப்படுத்தணுமா? முதல்ல இவங்க எல்லாரும் யோக்கியமா? ஏன் இந்த மாணிக்க மாமாவும் போஸ் மாமாவும் இது வரைக்கும் யாரையும் தப்பா பேசுறதே இல்லையா? வாய் மூடு. எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா மாமா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. அப்ப ரவி பேசுறது கரெக்டா? வந்த இடத்துல அவமானப்படுத்துற வேலை தானே இது. அப்படியே எல்லாருமே பேசினா பெருசா தான் ஆகும். தயவு செய்து பொறுமையா இருக்கு. நான் பொறுமையா இருக்கேன் மாமா. நான் பொறுமையா எழுந்திருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும். போதும் மாமா, இந்த மாதிரி மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. அது நல்லதுக்கு இல்ல. வாங்க போலாம். லீலா, என்ன பேச்சு? எங்க கிளம்பிட்ட நீ? இல்லப்பா, இனிமேலும் இங்க இருந்தா என் புருஷனுக்கு தான் அவமானம். நாங்க பட்ட அவமானம் போதும். வாங்க லீலா, கொஞ்சம் பொறுமையா இருமா. நீ போனேனா அப்பா மனசு என்ன பாடுபடும். ஆமாங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வாங்க உள்ள போய் உட்கார். வேணாங்க, நல்ல நல்லதுமா எந்த பிரச்சனையும் வேண்டாம். வாங்க போலாம். லீலா ப்ளீஸ், தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன வச்சு இங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத காரணம் காட்டி யாரும் இங்கேருந்து கிளம்ப வேண்டாம். எனக்காக தயவு செஞ்சு எல்லாரும் இங்கே இருங்க ப்ளீஸ். இல்லைன்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாரி செல்வம், எங்க அப்பாவே சொன்னா கூட நான் இங்க இருக்க மாட்டேன்.
நீங்க சொல்றீங்கன்றதுக்காக என் புருஷனோட கௌரவத்தை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. ஏன்பா உங்க முன்னாடியே இவ்வளவு நடக்குது. என் புருஷனை ஆளுக்கு திட்டுறாங்க. வேண்டாம் திட்டாதீங்கன்னு உங்களால ஒரு வார்த்தை சொல்ல முடியலப்பா. அது இல்லம்மா. வேண்டாம்ப்பா, பரவாயில்ல, நீங்க நல்லவர்ப்பா. உங்க தர்ம சங்கடம் எனக்கு நல்லாவே புரியுது. நாங்க கிளம்புறோம்ப்பா. ஆனா நாங்க கோச்சிட்டு போறத மட்டும் நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். அவர் கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னா கூட நாங்க முன்கூட்டியே கிளம்புறதா தான் இருந்தோம். நாங்க கிளம்புறோம்ப்பா. லீலா 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 மாப்பிள்ளை சொல்லுங்க. சொல்லுங்க கேளுங்க. லீலா